வணக்கம். பணிவிடை மலர்வனம் சரியில்ல. கதிரோட ஆளு சேரன் கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்துட்டுருக்காங்க. அவர் சொன்ன இடத்துல கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு கிளம்பிட்டாரு. இவர் கதிருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு தகவலை. இவர் காலேஜுக்கு வராரு. அவங்க ஃப்ரெண்டுங்களாம் வந்து கேட்குறாங்க, என்னடா இவ்வளோ லேட்டுன்ட்டு. அப்போது இங்கே கதிரும் வரல, நீ பிரச்சனை பண்ணனிட்டு அனுப்பாமாவும் இங்கே வரல, ஏதாவது உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாங்களா, அதனால தான் லேட்டான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்கள நான் எதிர்பார்த்தா காத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு இவங்க கிளாஸுக்கு கிளம்பிடுறாங்க. இதே நேரத்தில் போலீஸ் வந்துட்டு பிரின்சிபாலை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க, சேரன் கிட்ட பேசணுன்னுட்டு. இந்த நேரத்தில் அவங்க அக்காவும் அவங்க மாமாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க. தேங்காய் உடச்சாக்கா அது அழுகி போய்ட்டுருக்குது. அதனால் இவங்க வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து உடச்சிட்டு இவங்க சாமி கும்பிட்றாங்க. இது ஏதோ அபசகுணமாக இருக்கும் போலதுன்ட்டு அவங்க வருத்தத்தோட சாமி கும்பிட்றாங்க. இதே நேரத்தில் பியூன் வந்து சொல்கிறாரு சேரன் கிட்ட, நீங்கள் பேக் எடுத்துகிட்டு வாங்க, உங்களை பிரின்சிபால் வர சொன்னாங்கன்னுட்டு. அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களாம் ஷாக் ஆகுறாங்க. அவர் வராரு. உள்ளே வந்தோடனே இவரை நாங்கள் செக் பண்ணோன்னுட்டு. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. என்ன எதுக்காக செக் பண்ணோம், நான் காலேஜ் படிக்கிறேன்ட்டு எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறதுனால நான் உங்களை செக் பண்ணோன்னுட்டு அவரையும் பேக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க. அதில் பார்த்தாக்கா அதுலேருந்து பேக்கெட் ஒன்று விழுது. அதை எடுத்து பார்த்து ஷாக் ஆகுறாங்க. படிச்சுக்கிட்டு கஞ்சா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு போலீஸ்காரர் திட்டு. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. இது எப்படி வந்தேனே என்னோடய பேக்கில், எனக்கு தெரியாதுன்ட்டு இவர் சொல்கிறாரு. அது எப்படி உனக்கு தெரியாமல் வந்திருக்கோம், எங்களுக்கு வந்த தகவல் சரிதானிட்டு. அப்போ நான் இவரை கைது பண்ணுறேன்ட்டு. அதை கேட்டு பிரின்சிபல் அப்படியெல்லாம் பண்ணிக்க மாட்டான், அவன் நல்ல பையன்ட்டு. ஆனால் நாங்கள் இப்போ கையும் காலமாக அவனை பிடிச்சிருக்கும் போது எங்களால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, கைது பண்ணுறேன்ட்டு. அதுக்கு பிரின்சிபல் சொல்கிறாரு, இந்த காலேஜோட பேர் கெட்டு போயிடும், இவனை இங்கேருந்து கைது பண்ணிட்டு போனீங்கன்னான்ட்டு. அவர் தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு கவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் திரும்ப வந்து சொல்கிறாரு, எனக்கு ஏதாவது தேவைன்னு இருந்தாக்கா திரும்ப வந்துட்டு இவனை கைது பண்ணுவேன், எந்த நேரம் காலமும் பார்க்க மாட்டேன்ட்டு இவருக்கு திட்டிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் சேரன் பிரின்சிபலுக்கு நன்றி சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்ட்டு நான் எதிர்பார்க்கலன்ட்டு, எனக்கு எதுவும் தெரியாது சார்ன்ட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன்ட்டு. அதுக்கிட்ட அவர் ஷாக் ஆகுறாரு. நான் எதுவுமே தப்பு பண்ணலன்ட்டு, அது உன் மேலே தப்பு இல்லைன்ட்டு நீ நிரூபிச்சுட்டு வா, உன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சாக்கா நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன்ட்டு அவர் திட்டி வெளியில் அனுப்பிடுறாரு. இதே நேரத்தில் அனுப்பமா நான் காலேஜுக்கு கிளம்புறேன்ட்டு அவங்க அத்தையும் அவங்க பொண்ணு வந்து சொல்கிறாங்க, உனக்கு உடம்பு சரியில்லை, கிளம்பாத போவாத வேணாமா, ஆனால் தெரிஞ்சால் கூட திட்டுவானிட்டு. அந்த இடத்துல கதிர் வந்து நிற்கிறாரு. இதுக்கு மேலே அவகிட்ட யாருமே பிரச்சனை பண்ண மாட்டாங்க, போகட்டும் விடுங்கன்றாங்க. அவங்களும் கிளம்புறாங்க. ப்ரோமோவில் அனுப்பமா கிட்ட அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சேரனோட விஷயத்த சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.